குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைल्स। मेरा नाम अतुल सुभाष है। मैं तकरीबन 34 साल का हूँ। बेंगलोर में रहता हूँ। आज मैं सुसाइड कमिट करने जा रहा हूँ। அவங்க மனைவி சைட்ல இருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவரு இந்த மாதிரியான தவறான முறைகளில் தன்னுடன் என்னுடைய குடும்பத்து மேலேயும் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளை பொய் குற்றச்சாட்டுகளை போட்டு என்ன அலைய வைக்கிறாங்க. இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் நான் மாதம் பணம் கொடுக்குறது எப்படி நியாயம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. சோ பெண்கள் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது அதை ஆண்கள் இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும். ஆண்கள் பக்கத்துல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அதை ஆண்கள் தான் நிரூபிக்கணும், பெண்கள் இல்லை நிரூபிக்கணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி சில நாட்கள்ல அவருடைய மனைவி இவரை நீ தற்கொலை செய்து கொண்டு இறக்க வேண்டியதானே அப்படின்னு அவங்க சொல்லும்போது அதுக்கு அந்த ஜட்ஜு சிரிச்சுக்கிட்டு அவங்க இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு, குறிப்பாக இந்த மாதிரி விவாகரத்து வழக்கில் பாதிக்கப்பட்ட ஆண்களுக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு, அவங்க கிட்ட ஒரு தொடர்புல இருக்காரு. அதனுடைய நிர்வாகிகள் ஒருத்தர் ஒரு பேட்டியில் பேசும்போது அவர் ரொம்ப பணத்தை மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மாதம் கொடுக்க வேண்டிய இந்த பணத்தை குறைப்பதற்கு நீதிமன்றம் அவசியம் ஒத்துக்காது. நீ வேற வேலை தேடு, ஒரு 3 மாதம் டைம் தரேன் அப்படின்னு சொல்லிதான் பிரஷர் போடும். அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எப்படி இதுல இருந்து வெளியே வர முடியாது. வணக்கம் அபிலாஷ். வணக்கம். இது பெங்களூரை சேர்ந்த ஐடி பொறியாளர் அதுல் சுபாஷ், அப்படி அவரோட சூசைட் தான் இப்போ நாடு முழுக்க ஒரு பெரிய பேசு பொருள் ஆகிருக்கு. அவர் இந்த தற்கொலைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு, ஒரு கடிதமும் எழுதியிருக்காரு. அதில் என்னென்னா, அவரோட தற்கொலைக்கு காரணம் அவர் எதிர்கொண்ட இந்த விவாகரத்து வழக்கு, அதுக்கு பிறகு அவர் மனைவி அவருக்கு கொடுத்த துன்புறுத்தல்கள், அப்படி நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த விவாகரத்து வழக்கு இது தொடர்பான சட்டங்கள் சம்பந்தமாக நீங்கள் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வாரீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் எழுதிக்கிட்டு வர்ற விஷயங்களை உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்குது இந்த வழக்கு ஸோ இதில் என்ன உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது பார்க்க முன்னாடி என்ன நடந்துச்சு இந்த வழக்கில் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ இந்த நபர் அவருடைய ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்காரு. அவருடைய மனைவியை அவர் இந்த மேட்ச் மேக்கிங் சைட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம இந்த மாதிரி இணையதளங்கள் வழியாக அந்த பெண்ணை கண்டடைந்து திருமணம் செய்து கொள்கிறார். அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு 4 வயசோ 4.5 வயசோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப இவருக்கு இது ஒரு காதல் திருமணம் கிடையாது. ஆனா இந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனா இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. ஒரு நல்ல சம்பாதிக்கக்கூடிய, ரொம்ப பொறுப்பான, கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு கணவர் தான். இவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மனைவி நான் திருமணமாகி குழந்தை பிறந்த உடனே அவங்க என்கிட்ட நிறைய பணம் கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுப்பதற்காக லட்சங்கள்ல பணம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த பணத்தை நான் கொடுக்க மறுத்த உடனே அவங்க குழந்தை கூட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதான் அவருடைய மெயினான கிளைம். அவங்க மனைவி சைட்ல இருந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவரு இந்த மாதிரியான தவறான முறைகளில் தன்னுடன் இந்த மாதிரி பாலுறவு கொள்வதற்கு முயற்சி பண்றாங்க, தன்னை தொந்தரவு பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு பக்கம் கொடுத்துட்டு, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இந்த மாதிரி கொலை முயற்சி வழக்கு, வரதட்சணை கேட்டு துன்புறுத்தக்கூடிய வழக்குன்னு பல்வேறு வகையான வழக்குகளை அவங்க கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட வழக்குகளை, போலி வழக்குகளை இவங்க மேல போடுறாங்க அவங்க. இந்த வழக்கு 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்துட்டு இருக்கு. இந்த வழக்குல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வழக்கின் போதான ஒரு பெரிய ஒரு சிக்கல் அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஒண்ணு அவருடைய குழந்தையை சந்திப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு இல்லாம போகுது. அவர் அதுக்கான கடுமையான முயற்சிகளை செய்தாலும் கூட அவங்க சைட்ல இருந்து, மனைவியுடைய பக்கத்துல இருந்து எந்த காலம் முன்னும் குழந்தையை காட்ட முடியாது, அது ரொம்ப பிடிவாதமா இருக்கு. அடுத்து இந்த வழக்கு என்ன பண்றாங்க, இவங்களுடைய சொந்த ஊர்ல ஜோன்பூர் ஒரு ஊர் சொல்றாங்க, அங்க வட இந்தியால அங்க இந்த வழக்கை நடத்துறாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த வழக்கு பெங்களூருக்கு நடந்தா அவர் வசதியா இருக்குன்னு நினைக்கிறாரு. அவருடைய ஒரு வாதம் என்ன அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட இந்த பெண் அவங்களுடைய சொந்த ஊர் அது கிடையாது, அவங்க அங்க வசிக்கல, சொந்த ஊர் கிடையாது, அவங்க அங்க வசிக்கல. அதே மாதிரி இவரும் இங்கதான் இருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்துல கூட அவங்க அங்க போய் வழக்கு நடத்துறதுனால இவரால அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியும். ஒவ்வொரு முறையும் அவரால் பெங்களூர்ல அங்க புறப்பட முடியல. அவரோட சொல்லக்கூடிய ஒரு கணக்குப்படி, அவருடைய சகோதரர் சொல்லக்கூடிய கணக்குப்படி 2 ஆண்டுகள 120 முறை அவர் அங்க பயணம் பண்ணியிருக்கிறதா அவர் சொல்றாரு. தொடர்ச்சியாக பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு வழக்கு இல்ல, 10 வழக்குகள் அவங்க போடுறாங்க.
ஸோ 10 வழக்குல போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு மாதத்திலே ஒரு 4-5 முறை ஆஜராக வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அப்ப நீங்க வேலைக்கே போக முடியாது. நீங்க வந்து என்னதான் மிகப்பெரிய பொறுப்புல இருந்தாலும், ஒரு பெரிய ப்ரொமோஷன்லாம் இப்பதான் அவர் வாங்கி, ஒரு கணிசமான ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அதிகாரியா இருந்தாலும், தனியார் தான். அதுவும் அரசு கிடையாது. தனியார்ல மென்பொருள் துறையில மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருந்தாலும் கூட, நீங்க அவங்க இன்னும் சொல்லப்போனா நீங்க அதிகமான பெரும் பொறுப்புகள் போகும்போது, மிக அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய பெரும் பொறுப்புகள்ல போகும்போது, நீங்க அதிகமான நேரத்தை கொடுக்க வேண்டும். நீங்க 18 மணி நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். அப்பதான் நீங்க அந்த வேலையிலே இருக்க முடியும். ஆனா இவருக்கு வந்து இவ்வளவு கடுமையான இந்த அலைச்சலும், இந்த நீதிமன்றம் சார்ந்த கடுமையான நெருக்கடியும் அவருக்கு வரும்போது, அவருக்கு வேலையே வந்து பெரிய சிக்கலாகுது. இதுக்கு அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் சொல்றாரு, எங்கிட்ட இருந்து அவங்க இந்த மாதம் அவருடைய அந்த ஒரு அவங்களுடைய தேவைக்காக ஒரு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சட்ட ரீதியா ஒரு ஒரு கோரிக்கை வந்து அவங்க வைக்கிறாங்க. பெண் தரப்புல இருந்து, அது மனைவி தரப்புல இருந்து. அந்த குறிப்பிட்ட பணம், இந்த ஆலிமனி பணம் வந்து மாதம் கொடுக்க வேண்டிய பணம் வந்து அவங்க 40,000 ஏதோ ஃபர்ஸ்ட் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது கேட்டா அந்த அரசாங்கம் அது நீதிபதி வந்து ஃபர்ஸ்ட் 40,000 பே பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு மேலேயும் டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 80,000. அப்புறம் இந்த 80,000 வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அது ரொம்ப பெரிய தொகை அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவருக்கு நிறைய பணம் வந்து இதுலயே போயிடும். இந்த பயணத்திலையும் அதுக்கான நெருக்கடியிலும் போது அவருக்கு முக்கியமான ஒரு புகார் என்ன, நான் இவ்வளவு பணம் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா என்னுடைய குழந்தைய எனக்கு காமிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை ரொம்ப துன்புறுத்துறாங்க, என்னை டார்ச்சர் பண்றாங்க. என்னை வந்து என்னுடைய குடும்பத்து மேலேயும் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளை, பொய் குற்றச்சாட்டுகளை போட்டு என்னை அலைய வைக்கிறாங்க. இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் நான் மாதம் பணம் கொடுக்கணுங்கிறது எப்படி நியாயம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. நிறைய ஆண்களுக்கு இது ஒரு கேள்வி, ரொம்ப வலுவான ஒரு கேள்வி அவங்கள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னா, என்னை துன்புறுத்தக்கூடிய அவர் அந்த எதிர்த்தரப்புக்கு நான் ஏன் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. அதுவும் அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய மனைவி வந்து ஆக்சிடென்ட்ல வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல சம்பளத்துல வேலை இருக்கு தனியார்ல. ஆனா அவங்க நீதிமன்றத்துல வந்து தனக்கு வேலை இல்லைங்கிற மாதிரி காமிச்சுக்கணும். இப்ப அவர் இப்படி காமிக்கும் போது அவங்க ஆன்லைன்ல ஏதாவது வேலை செய்யறாங்க அப்படின்னா, அது வந்து ப்ரூஃப் காமிச்சாதான் நீதிமன்றம் அதை ஒத்துக்கும். நீதிமன்றமே ஒரு உத்தரவு போட்டு காவல்துறை மூலமாகவோ இல்லை வேறு வழிகளிலோ அது உண்மை அப்படின்னு பரிசோதனை செய்வதற்கான முயற்சிகளை எடுக்காது. பொதுவா நீதிமன்றத்துறை அந்த குடும்ப நீதிமன்றத்துடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து வேற எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் பயன்படுத்த மாட்டாங்க. காவல்துறையோ இல்லாட்டி வேற எந்த துறைகள்கிட்டயோ வந்து அவங்க வந்து ஒரு விண்ணப்பம் வச்சு நீங்க இந்த குறிப்பிட்ட குற்றச்சாட்டு சரிதானா அப்படின்னு நிரூபிங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க கிட்ட வரக்கூடிய ஆவணங்களை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. சோ ஒரு பெண்கள் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது அது ஆண்கள் வந்து இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும். ஆண்கள் பக்கத்துல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அதை வந்து ஆண்கள் தான் நிரூபிக்கணும். பெண்கள் இல்லை நிரூபிக்கணும் அவசியம் கிடையாது. இவர் வந்து தன்னுடைய மனைவி சம்பாதிக்கிறதா சொன்னாரு அப்படின்னா, அவர் வந்து அதை ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி இடத்துல ஒரு வேலை செய்யறாரு. அவங்க இல்லை அப்படி சொன்னாங்கன்னா, அவர் வந்து இந்த மாதிரி இவருடைய பேங்க் அக்கௌண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமர்ப்பிக்கும் போது நீதிமன்றம் வந்து நீங்க இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளவு காசு இருக்குதான்னு பார்க்கலாம். அந்த ஒரு பவர் நீதிமன்றத்துக்கு இருக்கு. நீங்க வேற ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் வச்சு அதுல வந்து பணம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களால வந்து அதை நீங்க வந்து ஃபைல் பண்ணாம இருக்கீங்க, இல்ல வேற ஒரு விதத்துல வந்து அந்த பணத்தை வந்து நீங்க காட்டாம இருக்கீங்க அப்படின்னா நீதிமன்றம் அந்த அளவுக்கு உள்ள போய் செக் பண்ணாது. இதை பயன்படுத்தி அவங்க வந்து பெரிய அளவுல தொகை கேட்கறாங்க அப்படிங்கிறது இவருடைய குற்றச்சாட்டு. அப்ப மூன்றாவது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய புகார் என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த வழக்குமே தன்னை ஹராஸ் பண்றதுக்காக, தன்னை தொந்தரவு பண்றதுக்காகவும் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதற்காக தான் அந்த வழக்கு நடத்தப்படுது. குறிப்பாக அந்த நீதிபதி ஊழல் ஈடுபட்டு பெரிய அளவுல வந்து லஞ்சம் வாங்குறதா அவர் சொல்றாரு. அதாவது அவங்க அந்த நீதிபதி இவருக்கும் ஆஃபர் பண்றதா அவர் சொல்றாரு. இந்த மாதிரி எனக்கு நீங்க 5 லட்சம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுடைய மனைவி கிட்ட பேசி இந்த வழக்கை சுமூகமா முடிச்சு வைக்கணும்னு அவங்களே இவர்கிட்ட கேட்டதா அவர் சொல்றாரு. அதே மாதிரி சில நாட்கள்ல அவருடைய மனைவி இவரை தற்கொலை செய்து கொண்டு இறக்க வேண்டியதானே அப்படின்னு அவங்க சொல்லும்போது அதுக்கு வந்து அந்த ஜட்ஜு சிரிச்சுக்கிட்டு, எதுக்கு இப்படி எல்லாம் நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க பேசாம இந்த கேஸை முடிச்சுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரியும், இல்லைன்னா இவர் வந்து என் மேல இவ்வளவு பொய் வழக்குகள் போட்டிருக்காங்க, எதுவுமே உண்மை இல்லைன்னு இவர் சொல்லும்போது ஜட்ஜு வந்து ஆமா பொய் வழக்கு தான், இதெல்லாம் நடைமுறையில் இருக்குது தானே, நீங்க வந்து இதை செட்டில் பண்ணுங்க நான் உங்க சைட்ல சொல்ற மாதிரியும் இவர் வந்து அவருடைய அந்த வாக்குமூலத்துல கிட்டத்தட்ட 200 பக்கம் வரக்கூடிய வாக்குமூலத்தை அவர் வந்து அவருடைய லேப்டாப்ல இருக்கிறதா சொல்றாங்க. அது வந்து இன்னைக்கு லீக் ஆயிருக்கு. அந்த வாக்குமூலம் நான் முழுக்க படிக்கல, பட் அந்த வாக்குமூலத்துல சில பகுதிகள் தான் நான் படிச்சேன். அந்த பகுதிகளில் அந்த விஷயத்த சொல்றாரு. அது மாதிரி அவருடைய ஒரு காணொலி வாக்குமூலத்தை அவர் வெளியிட்டார். அதனுடைய சில பகுதிகளையும் நான் பார்க்கும்போது அதுல வந்து இந்த விஷயத்த அவர் சொல்றாரு. இந்த சம்பவம் தான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதாவது ஒரு
வக்கீல்களுடைய பங்களிப்பை நம்ம பார்த்துருக்கோம். நீதிபதியை நேரடியாக பணம் வாங்குவது, பாரபட்சமாக இருப்பது, இதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்ப இந்த அனுபவங்கள்லாம் சேர்ந்து அவரை வந்து ஒரு மோசமான இடத்துக்கு தள்ளுது. சேவ் இந்தியன் ஃபேமிலி அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. அவங்க வந்து இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு, குறிப்பாக இந்த மாதிரி விவாகரத்து வழக்கில் பாதிக்கப்பட்ட ஆண்களுக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்க கிட்ட ஒரு தொடர்ச்சியா ஒரு தொடர்புல இருக்காரு. அதனுடைய நிர்வாகிகள் ஒருத்தர் வந்து ஒரு பேட்டியில் பேசும்போது இந்த மாதிரி அவர் ரொம்ப ஒரு தெளிவான நபர். அவரு இந்த மாதிரி மன அழுத்தம் காரணமாக எல்லாம் அவர் சிதம் தற்கொலை பண்ணிக்க மாட்டாரு. ஆனா அவருடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக போகும்போது ஒரு கட்டத்துல இந்த வழக்கை முறியடிப்பதற்கு என் முன் இருக்கக்கூடிய ஒரே வழி நான் தற்கொலை செய்வதுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்காரு. எல்லாமே எனக்கு எதிரா இருக்கு, என்ன எந்த விதத்துலயும் இவங்க யாருமே எனக்கு சப்போர்ட்டிங்கா இல்ல, கண்டிப்பா இந்த போராட்டத்தை தோத்து போயிடுவேன். அப்படி இருக்கும்போது இவங்க நான் உயிரோட இருக்கும் பட்சத்துல எங்கிட்ட இவ்வளவு பணத்தை இவங்க வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு எனக்கு வேலை போச்சுன்னா கூட அப்ப கூட நீதிமன்றம் அவ்வளவு சீக்கிரமா வந்து இந்த இந்த குறிப்பிட்ட தொகை பணத்தை மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மாதம் கொடுக்க வேண்டிய இந்த பணத்தை குறைப்பதற்கு நீதிமன்றம் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்காது. நீ வேற வேலை தேடு, ஒரு 3 மாசம் டைம் தரேன் அப்படின்னு சொல்லிதான் ப்ரெஷர் போடுவாங்க. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எப்படி இதுல நான் வெளியே வர முடியாது, சோ நான் செத்து போயிடுறேன், நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா நீங்க எந்த பணம் வாங்க முடியாது இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்காது. அப்ப அவருடைய மைண்ட்ல வந்து தன்னுடைய உயிரை கொடுப்பதுதான் இந்த பிரச்சனை வெளியே வருவதற்கான ஒரு வழி அப்படின்னு அவர் யோசிக்காரு. அது இந்த பெயினை டாலரேட் பண்றதை விட இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதுதான் சொல்யூஷன் மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் அவர் இருக்கார். சோ அப்படி இருந்துட்டு அவர் வந்து தற்கொலை பண்ணிக்க முடியும் ரொம்ப தெளிவா திட்டமிட்டு எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டு அவர் சாகுறாரு. சாகும்போது அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அவருக்கு தெரியும் இப்படி ஒரு டிபேட் வரணும், அவருக்கு தெரியும். ஒரு தியாகம், உயிர் தியாகம் அதுதான். இப்படி நான் என்னுடைய உயிரை தியாகம் பண்ணி இது ஒரு டிபேட்டை நான் மாத்துவேன், நீதிமன்றத்தை வந்து நான் அம்பலப்படுத்துவேன். நான் வெளியே இருந்து நீதிமன்றத்தை பத்தி இப்படி சொன்னேன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நான் வந்து என்னுடைய உயிரை கொடுத்து இப்படி பேசும்போது மக்கள் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், எல்லாரும் வந்து இதை நம்புவாங்க அப்படின்னு அவர் நம்புறாரு. எப்பவுமே ஒருத்தர் மரணமடையும் தருவாயில் சொல்லக்கூடிய வாக்குமூலம் வந்து நம்பப்படும். நம்முடைய சட்டத்திலே வந்து அதற்கு பெரிய ஒரு மதிப்பு இருக்கு. சோ அதனால அவர் இப்படி செய்தாரு அப்படிங்கிறதுதான் சேவ் இந்தியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷனுடைய ஒரு நிறுவனர் சொன்ன ஒரு விஷயம். என்ன அதுக்காக தான் அவர் செஞ்சிருக்க முடியும். மனைவி இவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டுகளை வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, அவங்க என்னென்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, எதிர்ப்புல அது பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாங்க. அது முக்கியமான ஒரு காரணம். அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட வந்து 3 கோடி ரூபாய் கேட்கிறாங்க. இந்த 3 கோடி ரூபாய் அவர் கொடுக்காத பட்சத்துல இந்த குற்றச்சாட்டுகளை வந்து நாங்க பின் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக உண்மையான இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பேரம் பேச மாட்டாங்க. ஒருத்தவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது, குறிப்பாக வன்முறையில் ஈடுபட்டார்கள், பணத்தை இதுக்காக வரதட்சணை கேட்டு என்ன அடிச்சு துன்புறுத்துறாங்க, என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க, இப்படியான குற்றச்சாட்டுகள் ஒருத்தவங்க வைக்கும்போது, இல்லாட்டி வந்து அன்நேச்சுரல் செக்ஸ் மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது அதை வந்து யாரும் சீக்கிரமா திரும்ப வாங்க மாட்டாங்க. பணத்தை பேசிட்டு இந்த பணம் கொடுத்தா நான் குற்றச்சாட்டு திரும்ப வாங்குறேன் அப்படின்னு வழக்க திரும்ப வர்றேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் வந்து முக்கியமான ஒரு ஒரு சான்று. இந்த மாதிரி அவங்க வந்து போட்டுறது வந்து போலி குற்றச்சாட்டுங்கிறதுக்கான, போலி வழக்கு அப்படிங்கிறதுக்கான முக்கியமான சான்று அதான் நினைக்கிறேன். அடுத்து வந்து அந்த மாமனாரும் சரி மாமியாரும் சரி மருமகளோட செலவு பண்ணவே 4 நாள் தான். அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் 4 நாள் தான் அவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் போயிடுறாங்க. அதே மாதிரி அந்த இவருடைய அண்ணன் மேலேயும் அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இவருடைய கசின்ஸ் நிறைய பேர் மேலேயும் அந்த மாதிரி வழக்குகள் போட்டிருக்காங்க. இங்க யாருமே வந்து அந்த பொண்ணு கூட வாழ்ந்ததே இல்லை. இந்த வீட்டுல இவரும் அந்த மனைவியும் தான் வாழ்ந்திருக்காங்க பெரும்பாலும். அவங்க கூட்டு குடும்பம் கிடையாது, இவர் வந்து தனியா மைக்ரோ ஃபேமிலி, தனியா பெங்களூர்ல வாழ்ந்திருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அது ஒரு நிரூபிக்கப்படக்கூடிய வாய்ப்பே ரொம்ப குறைவுதான். நீங்க மாமனார் மனைவி மாமியாரோட வாழ்ந்தீங்கன்னா தான் அவங்க உங்களை துன்புறுத்துறாங்க அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ண முடியும். சோ இந்த வழக்கு ஒருவரை நடந்திருந்தா கூட அவங்களால நிரூபிச்சிருக்க முடியாது. ஆனா அந்த வழக்கு நடந்து முடிவதற்கு ஒரு 3-4 ஆண்டுகள் ஆகும். இது நான் பைலபிள் அஃபென்ஸ். சோ அவங்க சைடுல என்ன சொல்றாங்கன்னா, நான் பைலபிள் அப்படிங்கிறதுனால உங்களை வந்து உள்ள வச்சிருவோம் நாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு தரப்பு. ஆனா அண்மையில வந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பு என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான வழக்குகளை, ஜோடிக்கப்பட்ட வழக்குகளை ஒரு தரப்பு கொடுக்கும் போது காவல்துறை நன்கு விசாரித்து அதாவது பிரதானமான குற்றச்சாட்டுக்கு ஒரு போதுமான சான்று ஆதாரம் இல்லாத பட்சத்துல அது வழக்கை எடுத்து பதிவு செய்யக்கூடாதுங்கிறது அவங்களுடைய ஒரு இது. அப்படி விசாரித்து அவங்களை அரெஸ்ட் பண்ண கூடாது. அரெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க தரவா ஒரு தடவை ஸ்டடி பண்ணி அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீதிபதியே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் அவரை இன்னும் அரெஸ்ட் பண்ணல, அவருடைய அண்ணனை இன்னும் அரெஸ்ட் பண்ணல. ஆனா அந்த ஒரு விசாரணை நடந்துகிட்டே இருக்கு. இதுல வந்து இப்ப இவர் தரப்பு வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு வீடியோ எழுதுற கடிதங்கள் மூலமா இவர் தரப்பு வந்திருக்கு.
அவங்க மனைவி தரப்புல இருந்து எதுவும் சொல்லிட்டாங்களா, இது மருத்துவம் இல்ல? மனைவி தரப்புல இருந்து எதுவுமே இன்னும் சொல்லல. ரெண்டாவது அவங்க செல் யாருமே பேச மாதிரி தெரியல. அவங்க செல் யாரும் பேசுற மாதிரி தெரியல. ரெண்டாவது இவரோட விஷயங்களை வந்து அவரு எலான் மஸ்குக்கும் வந்து இவருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் டேக் பண்ணியிருக்காரு வந்து. அதை பார்க்கும்போது இவர் ஒரு ஒரு மனநிலை சரியானதா இருக்காரா, இல்ல அது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா தெரியல. இந்த மாதிரி ஒரு 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 தற்கொலை முயற்சி செய்யக்கூடிய ஒருவர் வந்து அந்த ஒரு மன அழுத்தத்தின் விளிம்பில் தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த மன அழுத்தம் கடுமையாக ஏற்பட்டு ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில தான் அவங்க இருப்பாங்க. ஒருவேளை அதனால கூட அவர் சில விசித்திரமான விஷயங்கள் செஞ்சிருக்கலாம். ஆனா அவருடைய நரேட்டிவ் இருக்கு இல்லையா, அவர் சொல்றாரு என்னென்ன விஷயங்களை நினைச்சு சொல்றாரு இல்லையா, அது எதுவுமே வந்து எப்படி சொல்றது, ரொம்ப பொய்யாக புனைவாக தோணல. அது ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. ஏன்னா இதுக்கு எல்லாமே ஒரு போக்கு இருக்கு. இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாமே இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு ஒரு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளதான் அது பக்கம் நிற்குது. எல்லாருக்குமே இந்த சிக்கல்களுக்குள்ளாடி போய் வந்த எல்லாராலையுமே ஓரளவுக்கு இதை புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான பொய் வழக்குகளும் ஆயிரக்கணக்கான போலி விசாரணைகளும் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து பொருந்தது. அதனாலதான் வந்து எனக்கு அவர் சொல்றது முழுக்க போய் அப்படின்னு தோணல. எழுதும் போது குறிப்பா அவரை வந்து ராஜஸ்தான்ல விளக்க போட்டு அவர் அங்க அலைய வைக்கிறதுக்காக அங்க கொண்டு வளர்க்க போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க எழுதிருக்கீங்க. எழுதும்போது கிட்டத்தட்ட நீங்களும் இதே மாதிரி அனுபவத்தை எதிர்கொண்டிருக்கீங்க அப்படின்னு. கரெக்ட். இது நடந்தது. எனக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான அனுபவம் இருந்தது. என்ன அப்படின்னா, எனக்கு இந்த பெரிய பிரச்சனை, நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருப்பதனால என்னால் ரொம்ப நாள் தொடர்ச்சியாக என்னால் பயணம் செய்ய முடியாது. எனக்கு அந்த நேரத்தில் கார் கிடையாது சொந்தமா. ஸோ என்னால வந்து ஒவ்வொரு முறையும் பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு போக முடியாது. அவ்வளவு சிரமமா இருந்தது எனக்கு வழக்கு சந்திப்பதற்காக பயணம் செய்வது என்பது. நான் அதுக்கு முன்னாடி இங்கே வேலை செஞ்சு கிட்ட ஒரு காலத்துல நான் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பயணம் செஞ்சா ரொம்ப அதிகம். பயணம் செய்வது என்பது எனக்கு ரொம்ப சிரமமான விஷயங்கிறதுனால ஒரு முறை பேருந்துல ஏறணும், பிடிச்சு பேருந்து நீங்க மேலே ஏறணும், மேலே ஏறிட்டு நீங்க உள்ள போய் உட்கார்ந்து அங்கிருந்து திரும்ப இறங்குறதுலாம் எனக்கு ரொம்ப சிரமமான விஷயம். அதனால நான் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஒரு முறை எனக்கு என்னாச்சுன்னா, தொடர்ந்து நான் இந்த மாதிரி ஆண்டுக்கு ஒரு 10 முறை 12 முறை இல்லாட்டி சில நேரங்கள்ல வந்து ஒரே மாதம் அவங்க 2 முறை வர சொல்லுவாங்க. அப்படிலாம் ஆகும்போது நீங்க 20 முறை போக வேண்டியிருக்கும் ஆண்டுக்கு. அப்போ ஒரு மாதம் 2 முறை நீங்கள் பேருந்தில் போய் வருவது என்பது மற்றவங்களுக்கு ஒரு சிரமமான விஷயம் கிடையாது. எனக்கு ஒரு பெரிய ஒரு சிரமமான விஷயமா இருந்தது. எனக்கு அது ரொம்ப கடுமையான ஒரு மன உளைச்சலை கொடுத்தது. ஒவ்வொரு முறையும் இந்த ஒரு பெயினை அண்டர்கோ பண்ணும் அப்படின்னு. ஸோ நான் வந்து ஒரு முறை பேருந்துல போயிட்டு எனக்கு இந்த ரத்த சர்க்கரை பிரச்சனை இருந்ததுனால என்னுடைய ரத்த சர்க்கரை ரொம்ப குறைஞ்சு போச்சு. காலங்காத்தால ஒரு 3 மணி இருக்கும் நினைக்கிறேன். அப்போ பஸ் வந்து சென்னையை ரீச் பண்ணும்போது என்னுடைய சுகர் ரொம்ப கீழே போய் நான் கிட்ட ஒரு அரை மயக்க நிலையில தான் அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, வந்துருச்சுன்னு சொல்லுவோம். நான் வந்து முழுமையான ஒரு பிரச்சனை இல்லை. நான் சுகர் ரொம்ப லோ ஆகி போய் நான் கீழே இறங்கி நான் விழுந்துட்டேன். சொல்லிட்டு கேலிப்பர் காலில் மட்டும் கேலிப்பர் உடஞ்சிருச்சு. உடஞ்ச கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்ததுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்ட வந்திருந்தவங்க தான் என்ன பிக்கப் பண்ணாங்க. அவங்க எல்லாமே இந்த நிலைமை அன்னைக்கு மோசமா இருக்கும். அப்புறம் எனக்கு அந்த காயத்தோட தான் நான் அன்னைக்கு வீல் சேர்ல உட்காந்து கோர்ட்டுக்கு போறேன். ஸோ அப்போ எனக்கு இருந்த ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த சிரமங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மாற்றுத்திறனாளியாக நான் நினைத்தேன் எனக்கு ஒரு அடிப்படையான ஒரு பரிசீலனை ஏதோ ஒரு கட்டத்தில் நீதிமன்றம் தர வேண்டும். ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து நீதிமன்றம் என்னுடைய உடல் பிரச்சனையை புரிந்து கொண்டு எனக்கு ஆன்லைன்ல அவங்க வந்து ஒரு வழக்கை நடத்துவதற்கான ஒரு உரிமையை தரலாம், இல்லாட்டா பெங்களூருக்கு மாற்றுவதற்கான ஒரு உரிமையை தரலாம், அதற்கான ஒரு வாய்ப்பை தரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தரவே மாட்டாங்க. அவங்க அதுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் என்பது பெண்களுக்கு மட்டும்தான் அந்த சலுகை இருக்குது. இங்க பெண்களா இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ வாழும் இடத்திலோ அந்த வழக்கை நடத்திக்கலாம். ஏன்னா பெண்களுக்கு சிரமமா டிராவல் பண்றது சிரமமா இருக்கும் அப்படிங்கிறது சட்டமே சொல்லுது. சட்டத்திலே தெளிவா போட்டிருக்காங்க. அதே மாதிரி பெண்களால் இன்னொரு ஊருக்கு பயணம் பண்ணி வர முடியுது. அவங்க இருக்கக்கூடிய ஊர்ல கூட அவங்களால வந்து நீதிமன்றத்துக்கு வர முடியாத பட்சத்தில் அவங்க ஆன்லைன்ல கூட அந்த வழக்கு நடத்துவதற்கு கோரிக்கை வைக்கலாம்னு சட்டம் சொல்லுது. இப்படி 2 சலுகைகளை வந்து சட்டம் கொடுக்குது. ஆனா ஆண்களுடைய தரப்புல இருந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக ஆண் இருக்கும் பட்சத்துல அவர் வந்து என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. அவரால் வந்து அப்ப அவருக்கும் அந்த ஒரு சலுகை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தேவை இருக்கு. அந்த ஒரு தேவையை வந்து எந்த விதத்தையும் சட்டம் பரிசீலனை செய்வதில்லை. சட்டத்தில் அந்த ஒரு பரிசீலனையே கிடையாது, அந்த ஒரு சலுகையே கிடையாது. சரி, நீதிபதியாவது அதை புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிறத நீதிபதியா அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள யாருமே உங்களை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுதான் பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. இங்க வெளியே எங்க போயிட்டு
எதை சொன்னாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில மக்கள் புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது ஏத்துப்பாங்க. ஆனா நீதிமன்றத்துக்குள்ள நீங்க உள்ள போகும்போது நீங்க எதை சொன்னாலும், என்ன உண்மையை சொன்னாலும், அது வந்து நீங்க உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதற்காக நீங்க சொல்லக்கூடிய பொய்ன்னு தான் அவங்க நினைப்பாங்க. நீங்க கீழே விழுந்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, "நீ பொய் சொல்ற" அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு எனக்கு நான் ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கிறேன். எனக்கு வந்து பயணம் பண்ண முடியலன்னு சொன்னா, "நீ வேணும்னே வந்து இந்த வழக்கை எதிர்கொள்ளாம இருப்பதற்காக நீ பொய் சொல்ற" அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஆன்லைன்ல எனக்கு இத மாத்தி குடுங்கன்னு சொன்னா, "நீ வேணும்னே இத கேட்கிற. இந்த ஒரு இந்த ஒரு சலுகையை நீ கேட்பதன் வழியாக நீ வந்து உன்னுடைய எப்படி சொல்றது? நீ நீ வந்து சீரியஸா, சின்சியரா இந்த வழக்க எதிர்கொள்ள நீ தயாரா இல்ல." அப்படிங்கிற மாரி அவங்க புரிஞ்சுப்பாங்க. என்ன சொன்னாலும் அவங்க அத அந்த கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும். சோ ஆண்களையும், பெண்களையும் இருவிதமாக பார்க்கக்கூடிய, பாரபட்சமாக பார்க்கக்கூடிய ஒரு போக்கு வந்து இருக்கு. சட்டம் எப்படி பாக்குது அப்படின்னா, உங்களுடைய பாலினத்தை மட்டுமே வச்சுதான் அவங்க அத பரிசீலிக்கிறாங்க. உங்களுடைய பாலினம் பெண்ணா இருக்கும் பட்சத்துல நீங்கள் பாதிக்கப்பட்டவர். உங்கள் பாலினம் வந்து ஆணாக இருக்கும் பட்சத்துல நீங்கள் ஒடுக்கக்கூடியவர் அப்படின்னு தான் சட்டம் பாக்குது.